வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் ஆப்ஸ் தமிழ் சேனல். அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவால் ஷாப் தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து அனுப்பியிருந்தாங்க. நிறைய வாட்ச் நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா என்னை பர்சனலா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் பிரைமரியா ஒரு 1 வீக் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பரா இருக்குங்க இந்த வாட்ச். ஸோ இந்த வாட்சோட பேர் வந்து HK9 Pro Plus அப்படிங்கிற மாதிரி பேரு, கொஞ்சம் பெரிய பேர் தான், ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ இந்த வாட்சை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். யாரும் அது பக்கத்துல சம்பந்தமே இல்லாம உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா நம்மளோட டீம்மேட், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், இப்ப டீம்மேட்டா மாறி இருக்கான். ஸோ இவன் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க ஒரு சில ஷார்ட்ஸ்ல. அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பேக் எண்ட்ல, அதாவது கேமராமேனா வந்து நிறைய வீடியோஸ்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேர்ந்து ரிவ்யூ பண்ண போறோம். அதாவது இவருமே பாத்தீங்கன்னா இந்த வாட்சை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க 2 பேரோட ஆனஸ்ட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நிறைய வீடியோஸ்ல நீங்க கண்டிப்பா இவரை வந்து பாப்பீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாட்ச் எங்களுக்கு அவால் ஷாப்ல இருந்து அனுப்பியிருந்தாங்க. அவால் ஷாப் அப்படிங்கிற வெப்சைட்ல உங்களுக்கு க்ளோன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஏர்பாட்ஸ் க்ளோன் போட்டிருந்தோம், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. க்ளோன்ல உங்க ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க நார்மலான க்ளோனோட கம்பேர் பண்றதை விட இவங்களோட வெப்சைட்ல வாங்குற அந்த க்ளோன் காப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் அவால் ஷாப் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வாட்சுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட அன்பாக்சிங் பாருங்க, அதுக்கப்புறமா நம்ம ரிவ்யூக்குள்ள போகலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் நம்மளுக்கு அவால் ஷாப்ல இருந்து கொடுக்கக்கூடிய பாக்ஸ். நீட்டா பேக் பண்ணி கொடுப்பாங்க எப்பயுமே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க அவங்களோட வெப்சைட்ல மட்டும் தான் வாங்க முடியும், வெளியில எங்கேயும் கிடைக்காது. ஸோ அதனால வெளியில கிடைக்கக்கூடிய க்ளோனை தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு க்ளோன் ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பபிள் ராப் பண்ணி நீட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் நம்மளுக்கு வாட்ச் வரக்கூடிய பாக்ஸ், HK9 Pro Plus அப்படிங்கிற வாட்ச். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்சுக்கான ஆப் வந்து QRல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆண்ட்ராய்டு ரன் பண்றதாகவும் போட்டிருக்காங்க. ISI சர்டிபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ச் இருக்கு, 9 அப்படிங்கறத போட்டிருக்காங்க, அதாவது சீரிஸ் 9 அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் ராப்பர்ல போட்டு வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சூப்பரான ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலி இந்த ஸ்ட்ராப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆப்லயே இது மாதிரி கொடுக்க கூடாது அப்படிங்கறது நம்மளுக்கு தோண வைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உள்ள இன்னொரு ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. இது ரெகுலரா நம்மளுக்கு வர ஸ்ட்ராப் தான், சீக்கிரமே அழுக்காயிரும். இது ஒரு வெல்க்ரோ ஸ்ட்ராப். 2 ஸ்ட்ராப் நம்மளுக்கு பாக்ஸ்ல வந்துருது, எல்லாரும் கையிலே ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜர், மேக்ஸேஃப் சார்ஜர் நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. பட் ஆப்பிள் வாட்சை வந்து நீங்க இதுல சார்ஜ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரியான யூசர் மேனுவல் நம்மளுக்கு இதுல சீரிஸ் 9 க்ளோன் காப்பிலே கொடுத்துருக்காங்க. இதுல இந்த வாட்சோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு இதுல இருக்கும். ஸோ கண்டிப்பா படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வாட்சோட க்ளோசர் லுக் வந்துட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 9 அப்படின்னு சொல்றதா HTK Pro Plus அப்படின்னு சொல்றான்னு எனக்கு தெரியல. எனிவே இந்த பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா குவாலிட்டி சீரியஸா நல்லா இருக்குங்க. ஒரு சைனீஸ் ப்ராடக்ட் மாதிரி கண்டிப்பா ஃபீல் ஆகல. மெயினா இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் வெல்கம் லோகோவோட ஆன் ஆகுது. எடுத்தோடனே உங்களுக்கு இந்த ஃபேஸ் தான் வருது. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. டிஸ்பிளேயும் சரி அண்ட் வாட்சோட பில்ட் குவாலிட்டியுமே சரி, அந்த பட்டன் கிரான் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா ஒர்க் ஆகுது. வாட்ச் OS 10ல கொடுத்த அந்த ஃபீச்சர் நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டனை பிரஸ் பண்ணா நம்மளுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு. இனிஷியலா எனக்கு ஒரு க்ளோன் ப்ராடக்ட் யூஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகல. அண்ட் கிரானுமே பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் இங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த கிரான் ரொட்டேஷன் ஒர்க் ஆகல. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீரிஸ் 9 மாதிரியே நம்மளுக்கு அந்த பின்னாடி சென்சார் எல்லாமே பிளேஸ் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு. பட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ரீடிங்லாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு கரெக்டா இருக்க போறது இல்ல, நம்ம அதை எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது. பட் எனிவே இனிஷியலி இந்த வாட்ச் சூப்பரா இருக்கு. அண்ட் ஓகே गाइस, இப்போ நம்ம ரிவ்யூன்னு பார்த்துட்டோம்னா இந்த வாட்சோட பேர் HK9 Pro Plus. இந்த வாட்ச் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 9 க்ளோன் காப்பி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த டிசைனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன்னா இவர் வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி நான் அல்ட்ராவோட ஃபர்ஸ்ட் காப்பி ஒன்று யூஸ் பண்ணிட்டேன். இந்த அல்ட்ரா எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல. ஸோ அந்த வாட்ச் தான் பாத்தீங்கன்னா ப்ரோ இப்போ ஃபுல்லாவே பிரைமரியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை கம்பேர் பண்றப்போ இதோட டிசைன் வந்து ஒரு மாதிரி பிரீமியமா இருக்கு. எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஆனா டிசைன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஆப்பிள் வாட்சோட டிசைன் தான். ஸோ இப்போ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம 20,000 வாங்கியிருக்கோம், இவங்க வந்து கம்மி பட்ஜெட்ல அதை வந்து அதே டிசைனை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்க்க ஒரு மாதிரி மெட்டல் மாதிரி இருக்கே இது. ஆமா, ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கு மெட்டல் மாதிரியே டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஏமாந்துடக்கூடாது, ஏன்னா இதெல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இந்த கிரான் உட்பட எல்லாமே வந்து ஃபுல்லி பிளாஸ்டிக். ஏன்னா இந்த பிரைஸுக்கு வந்து நம்ம அதெல்லாம் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. பிரைஸ் பேஸ்ன்னு சொல்றேன், என்ன பிரைஸ்ங்கிறத வீடியோட லாஸ்ட்ல தான் சொல்லுவேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த டிசைன்ல பாத்தீங்கன்னா உனக்கு இங்க வந்து ஒரு கிரான் பட்டன் வந்துருது. ஸோ அது ரொட்டேட் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சு? ஓரளவு இதை கம்பேர் பண்றப்ப இது ஓரளவு செம்ம ஸ்மூத்தாவே இருந்துச்சு எனக்கு ஏன்னா இது செம்ம ஒரு மாதிரி ஆடியோ பக்லாம் ஆச்சு. இப்படி யூஸ் பண்றப்ப உங்களுக்கே தெரியும். அதுல
இந்த அல்ட்ரா நீங்க பாத்திருப்பீங்க, அது அதாவது ஸ்மூத்தா இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கரெக்டா ஒர்க் ஆகல. ஆனா இது வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல, நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன். பட் ஆனா நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா என்னோட ஆப்பிள் வாட்ச் இருக்குல்ல, அது கூட எல்லாம் நீங்க கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதுல வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், விலைக்கேத்த பொருள் தான், அதை நம்ம கம்பேரும் பண்ண முடியாது. அண்ட் மத்தபடி டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பிரீமியமா இருக்கு. கண்டிப்பா இப்போ உனக்கு யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். இதை வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு நல்லாவே. இது ஒரு நல்ல ஒரு மாதிரி வெயிட்டா, ஒரு மாதிரி கையே ஒரு மாதிரி வெயிட் தெரியும்ல, இதுல அந்த அளவுக்கு வெயிட்டும் தெரியல. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு இது வந்து பிரீமியமா இருக்கிற மாதிரி இருக்கு. பிரீமியமும் அதே மாதிரி இந்த கர்வ்டு இந்த டிசைன் டிஸ்ப்ளே, அதாவது கர்வ் டிஸ்ப்ளே புதுசா சைடுலயுமே பாத்தீங்கன்னா கர்வ் பண்ணி கொடுத்திருக்கிறது வந்து கொஞ்சம் அதை விட இது பெட்டரா இருக்கிற மாதிரி. பர்சனலா எனக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் வந்து எனக்கு பர்சனலா சுத்தமா பிடிக்கல. இந்த ஸ்ட்ராப் வந்து புதுசா கொடுக்குறாங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பிடிக்கலையா? ஏன்னா இது வந்து உனக்கு ஆப்பிள் வந்து இதை வந்து சிக்னேச்சர் கலரா அவங்க அல்ட்ரால வச்சிருக்கிற இந்த ஸ்ட்ராப் இவனுக்கு பிடிக்கல. எனக்கு பர்சனலா பிடிக்கல. எனக்கு இந்த ஸ்ட்ராப் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனா இந்த ஸ்ட்ராப்ல ஒரு பிரச்சனையும் இருக்கு, அதையும் நீயே சொல்லிடு. என்னன்னா இதுல வந்து ஸ்டீல்லே வந்திருக்கனால இது நம்மளுக்கு ஈஸியா கலட்டி மாட்டிடலாம். அந்த இது பண்றேன், இது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராப் வந்து நம்ம கழட்டி மாட்ட முடியல, இது ஏதோ டிஃபெக்டட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதனால அது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ இதை மாட்டும் போது அது ஒன்று மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான். சரி, ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் டிசைனை பத்தி. இப்போ நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளே. ஸோ பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப இம்ப்ரெஸ்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் ஆப்பிள் யூஸ் பண்றேன். ஸோ அதை விட எனக்கு இதோட டிஸ்பிளே நல்லா இருக்க மாதிரி தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் இல்லை ஆப்பிள் வாட்சில். பட் இதில் வந்து நான் ஃபுல் பிரைட்னஸ் செட் பண்ணேன்னா செம்ம பிரைட்டாக வைப்ரண்டான டிஸ்பிளே நமக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளே பற்றி நீ என்ன சொல்ற? டிஸ்பிளே சூப்பராக 2.12 இன்ச் தானே இதோட, 2.12 இன்ச்சஸ். ஓகே, கம்பேர் வித் இது வந்து நல்லா பெருசாவே இருக்கும். இந்த கர்வ் சைஸ் பார்த்தா இது கொஞ்சம் பெருசுமா தான் இருக்கு, பெருசு. ஆனால் இது ரொம்ப கர்வ் டிஸ்பிளேவா ரொம்ப ஸ்லிம்மா வருது இல்லை, அதனால ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. கர்வ் டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராவில் வந்து நம்மளுக்கு எப்படி ஆப்பிள் வாட்சில் இருக்கும் ஃபிளாட்டாக இருக்கும். ஸோ அது டிஃபரன்ஸ் இருக்கு. மற்றபடி டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.12 இன்ச் AMOLED டிஸ்பிளே இருக்கு. AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால கலர் செம்ம வைப்ரண்டா இருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வால்பேப்பர்ல பார்த்தாலே தெரியும் செம்ம வைப்ரண்டா இருக்கு கலர். அண்ட் தென் யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாவே இருந்துச்சு. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஏதாச்சும் குறை இருந்துச்சா உனக்கு யூஸ் பண்ணும்போது? அது செம்ம ஸ்மூத்தா இருக்கு. அதை கம்பேர் இந்த வால்பேப்பரை முன்னாடி வைப்போம்ல, அது வந்து இதுல சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்பவே அதை ஒழுங்கா என்னால ஒழுங்கா மாத்த முடியல. இப்படி மாத்திர டச் பண்ணி இப்படி மாத்த மாத்த முடியல. ஆனா இதுல செம்ம ஸ்மூத்தா இருக்கு. அதான் எனக்கு இதுல ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதுல. ஓகே, ஆமா, அந்த இங்க பாருங்க, நீங்க பார்த்தாலே தெரியும் செம்ம ஸ்மூத்தா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு. இந்த மாதிரி மாத்த முடியுது ஈஸியா. சரி, இப்போ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைட்னஸ். ஸோ செம்ம பிரைட்டாக இருக்குது. எவ்வளோ நிட்ஸுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல, சைனீஸ் பிராண்டுங்கிறதால மென்ஷன் பண்ணல. பட் எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது செம்ம பிரைட்டாக இருக்குது. நான் ட்ரெயினில் ஒரு நாள் கட்டிட்டு போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கம்பார்ட்மெண்ட்டே அப்படியே வெளிச்சமாயிடுச்சு. ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு நான் வந்து கட்டியிருந்தப்ப ஃபுல்லாகவே இருட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் தனியாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு பிரைட்னஸ் இதில் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மெயினாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்பிள் வாட்சில் சீரிஸ் எடுத்தால் கூட இந்த ஃபீச்சர்லாம் வராது. பட் இந்த க்ளோன் காப்பிலே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாட்ச்ல நம்ம கால் எல்லாமே பேசிக்க முடியும். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ உனக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஃபீச்சர்ஸ்லாம்? கால் ரெக்கார்டிங்லாம் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? கால் ரெக்கார்டிங் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா பாத்ரூமில் உட்காந்து பேசுகிறப்போ ஒரு மாதிரி எக்கோவா ஒரு மாதிரி டம்ப் பண்ணி கேட்கலாம், அது மாதிரி இருந்துச்சு. சாட் ஜிபிடி இருக்கு, நல்லா இருந்துச்சு. அது உண்மையாலுமே நான் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட் ஜிபிடியில் கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்கள் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ண ஒரு விஷயம், சாட் ஜிபிடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சும்மா பேசிக்கான விஷயம் தான், ரொம்பலாம் நம்ம போட்டு நம்ம ஃபோனில் கேட்குற மாதிரிலாம் அதில் போயிட்டு நம்ம பண்ண முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாய்ஸ்லேயே வந்து கேட்கும்போது கரெக்டான ரெஸ்பான்ஸும் அதில் ஓரளவுக்கு இருக்கு. ரொம்பலாம் தயவு செஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு அது ஓகே, இந்த பிரைஸுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் அவுட் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரன்னிங், ஜாகிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அக்யூரேட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். உன்னோட கருத்தை நீ? எனக்கும் அதான், எனக்கு எதுவும் அந்த இதெல்லாம் இல்லை. ப்ரோ வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாரு. ஸோ சுத்தமா பார்த்தீங்கன்னா அதுல வந்து என்ன தப்பா காட்டிட்டு இருக்கு. ஐபோன் வச்சிருக்காரு. ஸோ அவர் ஐபோன்ல பார்த்தப்ப வேற ரீடிங் காட்டுது, அதில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டா வேற மாதிரி காட்டுது. ஸோ அதனால லைக் அதெல்லாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இல்ல. அண்ட் தென் ஹார்ட் ரேட்டு, அப்புறம் அந்த SpO2 அதெல்லாம் மெஷர் பண்ணுவோம்ல, அது எப்படி இருந்துச்சு? ஹார்ட் ரேட்டுமே அந்த ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சு. நாங்கள் இதுலேயும் மெஷர் பண்ணோம், அந்த ஆப்பிள் வாட்ச்லேயும் மெஷர் பண்ணி பார்த்தோம். அதை கம்பேர் பண்ணுறப்ப இது 20% கம்மியாக கிடைச்சு. ஆமா, கிட்டத்தட்ட இதுல வந்து ஆக்சுவலா 95 அந்த மாதிரி காட்டுதுன்னா இதுல வந்து ஆக்சுவலா அப்பதான் 80, 85, 79 அந்த ரேஞ்சில் காட்டுது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உனக்கு தெரியாது, நிறைய வாட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டேபிள்ல வச்சோம்னாலே ரீடிங் எடுத்துட்டு இருக்கோம். வாழைப்பழ
வால்ட்ல கட்டி விட்டனா சரியா செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ரீடிங் இருக்கும். பட் அந்த பிரச்சனை இது இல்ல. ஸோ ஓரளவுக்கு அது அக்யூரேட்டா வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைக்கிற நிறைய வாட்ச்ல வந்து இதெல்லாம் பர்ஃபெக்டா வேலை செய்யற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெதர் ஆப் இருக்கு, கேலண்டர் ஆப் இருக்கு, கால்குலேட்டர் ஆப் இருக்கு. அது எல்லாமே பக்காவாகவும் வேலை செய்யுது. ஸோ அதுல எந்த குறையும் நம்மளுக்கு இல்ல. அண்ட் தென் கேம்ஸும் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. கேம்ஸ்லாம் ப்ரோ நிறைய விளையாண்டுட்டு இருந்தாரு. எப்படி ப்ரோ இருந்துச்சு கேம்ஸ்? இல்ல பார்க்க சூப்பரா இருக்கு, ஸ்கிரீன்ல அப்படி வர்றப்ப தெரியுது. ஆனா என்னால அந்த அளவுக்கு கிளியரா விளையாட முடியல. வாட்ச்ல வந்து நம்ம போன் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் கேமே பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சின்ன பிள்ளைத்தனமான கேம் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, ஏதோ நம்ம போறோம் திடீர்னு என்டர்டைன்மெண்ட் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போன்ல மேபி சார்ஜ் இல்லைன்னா அந்த பஸ்ல போற டைம்ல ஸ்பெண்ட் பண்ணனா மேபி இந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். அந்த மாதிரி சின்ன கேம் இருக்கு. ஓகே, இப்போ ஃபீச்சர்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இல்ல வந்து கேமரா நம்மளுக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரிமோட் கேமரா மாதிரி. பட் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஐபோன்ல ஒர்க் ஆகல. ஆண்ட்ராய்டில் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இன்னொரு ஐபோன் நான் ட்ரை பண்ணப்ப எனக்கு வந்து அது சரியா ஒர்க் ஆகல. ப்ரோவும் ஐபோன் யூஸ் பண்றதுனால எங்களால் அதை வந்து சரியா டெஸ்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இதுல நம்மளுக்கு ஆப் நிறைய கொடுத்துருக்காங்க. குறிப்பா அதை நம்ம சொல்லணும்னா சவுண்ட் ரெக்கார்டிங்க்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் மீமோஸ் மாதிரி. அதை நம்ம போயிட்டு இதுல இருக்கக்கூடிய மைக்ல வந்து நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. நல்ல ஃபீச்சர்ஸாகவும் எனக்கு பர்சனலா பட்டுச்சு. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் ஆப் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம கனெக்ட் பண்றதுக்கு வியர் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்பை பத்தி நீ என்ன சொல்ற? இது எனக்கு இந்த பிடிக்காத இந்த ஒரு விஷயம் வந்து இது மட்டும் தான். ஏன்னா அந்த ஆப்பை கனெக்ட் பண்றப்ப நிறைய ஆடு, தேவையில்லாத ஆடு அவ்வளோ வந்து அது கடுப்பாவது என்னன்னா ஸ்கிப் பண்ணவும் முடியல. 20 செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாக் ஆயிடும். அந்த மாதிரி ஆப் வந்து ரொம்ப கடுப்பாகிடுச்சு சத்தியமா. அந்த ஆப்புமே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆப்டிமைஸ்டா இல்ல, ஒரு மாதிரி லாகியா. அந்த அந்த லாக் இருந்துச்சு, ஒரு மாதிரி பக். உனக்கு இதுக்கு கொடுத்த ஆப் வந்து இதை விட பெட்டரா இருந்திருக்கு. சூப்பர். இதுல வந்து அந்த ஆப்ல பிரச்சனை இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் அவ்வளோ வரல, ஒரு மாதிரி நார்மலா இருந்துச்சு. ஆனா இதுல ஆடு வந்துட்டே இருக்கு, என்னால ஸ்கிப்பும் பண்ண முடியல. 20 செகண்ட் கிட்ட அப்படி நின்று வருது. அதே மாதிரி ஆப்லயும் பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் நோட்டீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் இந்த நம்ம வாட்ச் ஃபேஸ் வைப்போம்ல, அந்த வாட்ச் ஃபேஸ் வந்து நிறைய ஃபேஸ் ஃப்ரீயா இருந்தாலும் முக்காசி ஃபேஸுக்கு பாத்தீங்கன்னா காசு கேட்கறாங்க. அதுக்கு தனியா $5 $1 $2 அந்த மாதிரி அதுக்கு தனியா பே பண்ண சொல்றாங்க. பட் நம்ம கஸ்டம் ஃபேஸ் வந்து கிரியேட் பண்றது ஒரு நல்ல விஷயம். நம்மளுக்கு எதுவும் போட்டோ வேணும்னா அதை நம்ம அப்படியே கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். அது ஒரு நல்ல விஷயம் இந்த ஆப் கனெக்டிவிட்டியில. சரி ஓகே, இப்போ UI அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இந்த ஆப்பிள் வாட்ச் மாதிரி இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு அந்த OS. எனக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆனா அந்த சைனீஸ் ஃபீல் இருக்குல்ல, அந்த சின்ன அந்த சைனீஸ் ஃபீல் அதான் சொன்னேன். என்ன அது வந்து கொஞ்சம் ஃபாண்ட் பெருசா இருக்கும், ஊசி முழுகினாலும் தெரிஞ்சிரும்ல அந்த சைனீஸ். என்னதான் நம்ம மறைச்சாலும் அப்படியே வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை பார்க்கும்போது அந்த சைனீஸ் UI ஃபீல் கிடைச்சது. பட் இருந்தாலும் நீ கம்பேர் பண்ணும்போது உன்னோட அல்ட்ரா வச்சிருந்தில்ல இதுக்கு முன்னாடி, அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது UIல என்னென்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு? அதான் அந்த யூஸ் பண்ற ஸ்மூத்னஸ் இருக்குல்ல, அது வந்து இதுல வந்து சூப்பராகவே இருந்துச்சு. பெட்டர்னு கூட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னால அதுல வந்து நிறைய லாக் ஆச்சு, நிறைய பக் வந்துச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வரல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ UIல பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் UI சைனீஸ்ல எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறதுல இது பெஸ்ட் மாதிரி எனக்கு பர்சனலா தோணுது. அண்ட் ஓகே, இப்போ ஃபைனலி பேட்டரி அண்ட் சார்ஜிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல பேட்டரி MAH எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மென்ஷன் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணனா ஒரு 3 days அப்படிங்கிறது உங்களுக்கு கேரண்டி தான் கிடைக்கும். ஸோ நீங்க ஈவன் ஹெவி யூசேஜ் பண்ணாலும் சரி 3 days உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 3 daysங்கிறது ஒரு நல்ல பேட்டரி லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு மேக்ஸ் சேஃப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் வாட்ச் சார்ஜ் பண்ற மாதிரியே நீங்க இதை சார்ஜ் பண்ணணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் எல்லாமே பாக்ஸ்ல வந்துடும். அந்த சார்ஜர் நீங்க போட்டு வயர்லெஸ் சார்ஜிங் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 hours நம்மளுக்கு எடுக்குது. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா ஓகே தான். இந்த பிரைஸுக்கு ஒரு டீசென்டான சார்ஜிங் டைமும் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து அப்புறம் எனக்கு வந்து சார்ஜ் ஏறப்ப அந்த அனிமேட் ஆச்சுல, அது வந்து இதுல புதுசா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருச்சு. இது சார்ஜ் போடும்போது சின்ன அனிமேஷன் மாதிரி வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஓவரால் இந்த ஒரு வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இதோட பிரைசிங் ஸ்டார்டிங்ல இருந்து பிரைசிங் சொல்லிட்டு இருந்தேன். இதோட பிரைசிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3200 ரூபாய். கண்டிப்பா இதை நான் சொன்னதுக்கு அப்புறம் நமக்கே சிரிப்பு வருது. ஏன்னா பாத்தீங்கன்னா பிரைசிங் கண்டிப்பா அதிகம் தான். ஒரு சைனீஸ் வாட்சை போய் நம்ம 3200 ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வாங்கின பிரைஸ் 2000 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அதுவே அதிகம் தான், அதுவே நம்ம வேணாம்னு தான் சொல்லியிருந்தோம். இதுக்கு வரும்போது நீ என்ன சொல்ற? இவ்வளவு விலைக்கு இது வந்து ஒர்த்தா இல்லையா? இவ்வளவு விலைக்கு இது ஒர்த்தான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒருத்து கிடையாது தான் என்ன கேட்டா. ஆனா ஓரளவு இது ஒரு நல்ல ப்ராடக்ட் என்ன கேட்டா. கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் ரேட். 2000 ரேஞ்சில் வச்சிருந்தா நானே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சூப்பர் ப்ராடக்ட் இது 2000 கொடுத்திருந்தா. ஆனா இப்ப 3000 சொல்லும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அமேஸ்ஃபிட் இருக்கு, நத்திங்கோட அந்த CMF வாட்ச் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே ஆப்டிமைஸ்டு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கு, அக்யூரேட்டாவும் இருக்கும். மெயினா நம்மளுக்கு ஹெல்த் டேட்டா அப்புறம் வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கிங் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும் அதுல ஓரளவுக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்ச் வந்து இவ்வளவு விலைக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்காக வேணா நீங்க வாங்கலாம். சீரியஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டிஸ்பிளே நல்லா இருக்கு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இதுல வாங்குறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி பிரைசிங் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா ஒரு 2000 ரூபாய் பட்ஜெட்ல கிடைச்சதுன்னா நீங்க கண்ண மூடிட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அவால் ஷாப் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்காட்டியும் உங்களுக்கு
உங்களோட ஏர்பாட்ஸ் க்ளோன்லாம் சூப்பராக இருக்குதுங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி. நன்றி.